இருமா கையில் சீவாது இரு ஒரு நிமிஷம் இது இவ்வளோ ரொம்ப நேரம் எடுக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து வெளியே வருது பாருங்க. அழுத்தி எப்படி வெளியே வருது பாருங்க. வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எலக்ட்ரிக் கிரேட்டர் அண்ட் ஸ்லைசர் மிஷின் மார்வல் வந்து இதோட மாடல். இது இத்தனை அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. காப்பர் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 250 வாட்ஸ் 5 இன்டர்சேஞ்சபிள் பிளேடு வந்து இதில் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய். பட் 5000 ரூபாயில் இல்லை, உங்களுக்கு 3000 ரூபாயிலே வந்து உங்களுக்கு இப்போ அமேசானில் கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்லைசரும் சரி கிரேட்டரும் சரி என்கிட்ட இருக்குது. இது என்ன அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி, நான் ஏன் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும், எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு யூசர் மேனுவல் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டு இது எல்லாம் டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட். இது ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் என்னென்ன யூஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். 1 2 3 அதில் 5 அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த தள்ளி விடுவோம்ல மேலே வச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிரேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரோட்டர் இங்கே பாருங்கள். இதுதான் வந்து கிரேட்டர். எவ்வளோ வாட் கன்சியூம் பண்ணணும்னா 250. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே வந்து ரெட் கலரு, இங்கே வந்து ஆஷ் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே தான் வந்து இதை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் உங்களுக்கு பாக்ஸில். இந்த மிஷினோட வெயிட் பார்த்துருவோம். நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது ரொம்ப அதிக வெயிட் மாதிரி தெரியுது எப்படின்னா இங்கே பாருங்கள். ஒரு கிலோ 393 கிராம் தான். இது எப்படி ஃபிட் பண்ணணும் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த நான் இப்போ வைக்கிற ஆங்கிளில் நீங்கள் உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டா இங்கே வந்து இந்த வெளியே வர மாதிரி காட்டுது பாருங்கள் இங்கே பட்டன். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடணும். உள்ளே வச்சுட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு திருப்பினீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 5 பிளேடு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த கிரைண்டர் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு இந்த மாதிரி பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த நட்ஸு இதெல்லாம் வந்து இதை கிரைண்ட் பண்ண நான் காட்டுறேன். அதேமாதிரி இது ரெண்டும் வந்து நல்லா பொடியை நறுக்கணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணி, இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா இது. ஸோ இது ரெண்டுமே வந்து கோஹர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கோஹர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து கிரேட்டர் பிளேடு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ். இங்கே பாருங்கள், ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் குக்கம்பராக இருக்கட்டும் இல்லை வந்து பொட்டேட்டோவாக இருக்கட்டும், இந்த சிப்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நல்ல சின்ன சைஸில் வந்து ஸ்லைஸ் பண்ணும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா ஸ்லைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளேடை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக உள்ளேயும் வந்து அதே ஸ்கொயர் ஷேப் இருக்குது. ஸோ அதில் வந்து சும்மா அதை இப்படி வச்சு ஒரு ரொட்டேட் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றலை பாருங்கள். ஸோ ரொட்டேட் இப்படி எடுத்துகிட்டு இப்படி வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஃபார் யூ. ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், லூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரைண்டர் பிளேட் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். நட்ஸு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கிரைண்ட் ஆகலை அப்படின்னா அப்படி அழுத்தலாம். இங்கே பாருங்க, அழுத்தி எப்படி வெளியே வருது பாருங்க. நல்லா 250 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டரு. எவ்வளோ தூளாக வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், இவ்வளோ சீக்கிரம் வந்து வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ அடுத்தது இந்த பொடியை நறுக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கோஹர்ஸ் பிளேடு, அதை வந்து இப்போ உள்ளே போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா பொடியை நறுக்கி இது பண்ணலாம். இங்கே பாருங்க, நீங்கள் இப்படி மேலே அப்படி அழுத்தினா தான் வரும். அது கையில் அழுத்த தேவையில்லை, சும்மா நீங்கள் இதை இப்படி வச்சு அழுத்தினீங்கனாலே உள்ளே வந்து இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து வெளியே வருது பாருங்க. எங்கேயுமே ஸ்டக் ஆகலை, எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து பிளேடு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோட இன்னும் சின்ன சைஸில் வந்து எனக்கு வேண்டும் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, குட்டி சைஸு. இது நான் ஆக்சுவலாக நிறைய போடணும், அப்போ தான் வெளியே வரும். இங்கே பாருங்க எவ்வளோ பொடியாக வந்திருக்கு. இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேணும்னா இந்த பிளேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லைசர் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ஸ்லைசரில் வந்து நல்லா பெரிய திக்கு சைஸில் வேணும்னா இது தின் ஸ்லைஸு. இப்போ வந்து இது யூஸ் பண்ணி காட்டுங்க. இங்கே பாருங்க, சிப்ஸ் மாதிரி வருது பாருங்க. இப்போ திக் ஸ்லைசரை வந்து போட்டிருக்கேன் பிளேடு, அது எப்படி பண்ணுது பார்ப்போம். இங்கே பாருங்க, இது வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இதோட சைஸ் வந்து எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்க, திக்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸு. ஸோ ஸ்லைசர் வந்து அவ்வளோதான்.
கிரைண்டர் பார்த்தாச்சு, கோஆர்ஸில் 2 பிளேடு, ஸ்லைசர் பார்த்தாச்சு. வெறும் பொட்டேட்டோ கேரட் மட்டும் தான். நான் மற்ற வெஜிடபிள்ஸும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வெங்காயத்தை வந்து உள்ளே போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஆனியன் சாப் பண்ணுறோம். இப்போ சவு பார்க்குறோம். இங்கே பாருங்க, இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன ப்ரோ இது அரைக்கும் போது சில நேரத்தில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன? மாட்டிக்கிச்சுன்னா ஈஸி. உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாட்டாத அளவுக்கு நீங்கள் பாருங்கள். ஏன்னா பிளேடு தப்பாக போட்டால் தான் ஃபஸ்ட்டு மாட்டோம். கரெக்டான பிளேடு ஸ்லைஸுக்கும் கிரைண்டருக்கும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, கிரேட்டருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மாட்டவே மாட்டாது. பட் சப்போஸ் பை மிஸ்டேக் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லாக் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து இப்படி ஒரு டர்ன் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கழுவுறது ரொம்ப ஈஸி. அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம்.